விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் இமையாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் 27வது பீடத்திலே ஞானாச்சாரியராக மறந்து அருட்செங்கோல் செலுத்தும் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்தித்து சித்திரமும் செந்தமிழும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய முதல் மாதம் தொடங்கி நடைபெற்று வரும் இந்த மாதத்தில் தருமபுர ஆதீனத்தினுடைய அருள் வரலாற்றை, அதிலிருந்து சில முக்கியமான செய்திகளை, அந்த ஆதீனத்தின் அருளாட்சி புரிந்தருளிய ஞானாச்சாரிய பெருமக்கள் சிவஸ்வரூபமாக எழுந்தருளியிருந்த அவர்களுடைய காலத்திலே நடந்த பல்வேறு அற்புதங்கள், அந்த ஆச்சாரிய பீடத்தின் குரு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்ரீ குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளினுடைய திரு அவதாரம், அவருக்கு சொக்கநாத பெருமான் கைக்கினிய பொருளாக வந்து சேர்ந்த அந்த புராண சரித்திரம், அந்த மூர்த்தத்தை இன்று வரையிலும் சற்றேறக்குறைய ஒரு 5-6 நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வெவ்வேறு காலங்களிலே ஆச்சாரியர்கள் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து அந்த சிவலிங்க மூர்த்தத்திற்கு பூஜை புரிந்து வரும் அந்த மரபு, இவற்றையெல்லாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது சித்திர கதைகள் என்று தொடங்கிய நிகழ்ச்சி. இந்த வருட ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் முதல் வாரம் விளையாட்டாக தொடங்கிய நிகழ்ச்சி, அது செம்மைப்படுத்தப்பட்டு பலரும் அதில் அது கூறப்பட்ட விஷயம், அதை செய்த பாங்கு இது ரொம்ப புதுவிதமாக இருந்தது என்று கருதி பலரும் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்ததினாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய திருவிழாவின் சிறப்பை சில வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்த பொழுது விஷ்ணு வரைந்த ஓவியத்தை குருமகா சன்னிதானங்களுக்கு அனுப்பி வைக்க அவர் தம்முடைய அருட்கண்ணால் பார்த்து அதை மெச்சியும், தியாகராஜ பெருமானுடைய தேர் திருவிழாவிற்கு சன்னிதானங்கள் எழுந்தருளியிருந்த பொழுது அதை அன்றைய தினம் குருவாரம் சன்னிதானங்கள் மௌனத்தில் இருந்த போதும் அதனுடைய சிறப்பை தாம் ஆசீர்வதித்து சொல்லுவதாக அருளியதும், இது எல்லாம் திருவருளாக தொடங்கி திருவருள் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய நிலையில் குருவருளாக இந்த நிகழ்ச்சிக்கென்று தனியே ஒரு பக்கம் துவங்கி சித்திரமும் செந்தமிழும் என்றதற்கு பெயர் வைத்து கோயில் திருவிழாக்கள், இதையும் தாண்டி கோயில் கலைகள், கோவில் சார்ந்த மற்றைய செய்திகள், வரலாறு, புராணங்களிலிருந்து பெறக்கூடிய செய்தி, இவற்றையும் ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பாக வைத்துக் கொண்டு பார்க்கலாம் என்று அமைந்து விட்டது. உத்தராயணத்திலே விளையாட்டாக தொடங்கியது, தட்சிணாயனத்திற்குள் திருவிளையாடலாக, பெருமானுடைய திருவிளையாடலாக குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளினுடைய குரு பூஜை மாதத்திலே, அந்த நன்னாளிலே சன்னிதானங்களிடத்தை தெரிவித்து அவர் ஆசிகளையும் பெற்று சித்திரமும் செந்தமிழும் என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இந்த மாதம் முழுவதும் குருமுதல்வரினுடைய குரு பூஜை மாதம் என்பதினாலே அவரை சார்ந்தும் தர்மபுர ஆதீனத்தை சார்ந்துமாக செய்திகளை சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் 4வது வார நிகழ்ச்சியான இன்றைக்கு மேலும் ஒரு சிறப்பாக திருத்தருமை ஆதீனத்தின் திருக்கூட்டத்தடியார்கள் என்று சிறப்பித்து சொல்லும் விதத்தில் ஞானாச்சாரியராக எழுந்தருளியிருக்கும் குருமகா சன்னிதானங்களிடத்தே ஞான பூஜையாக ஞான நூல்களை கற்று உணர்ந்து அவர்களுடைய நிலையில் தர்ம ஆதீனத்தின் ஆதிக்கத்திற்குட்பட்ட பல்வேறு திருத்தலங்களில் நடைபெறும் சிவதர்ம காரியங்கள், சிவபூஜைகள், திருவிழாக்களை மேற்பார்வை பார்ப்பதற்குமாக என்று இருக்கக்கூடிய திருக்கூட்டத்து அடியார் பெருமக்கள், தம்பிரான்கள் என்று பேச்சு வழக்கிலே சொல்லுவோம். அத்தகைய சிறப்புடைய அந்த தம்பிரான் சுவாமிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் சொக்கலிங்க தம்பிரான் சுவாமிகள் சன்னிதானத்தோடு அனுமதியோடும் அருளாசியோடும் இன்னும் சிறிது நேரத்தில் நம்மிடையே உரையாற்றவும் இருக்கிறார்கள். இது போலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே விஷ்ணுராம் அடியேன் என்பது மாறி வேறு பல கலைஞர்களும் உடன் வருவதற்கு சம்மதித்திருக்கிறார்கள். அடுத்த மாதம் ஜூலை மாதம் முதல் வாரத்திலிருந்து இன்னும் பல்வேறு துறைகள் சார்ந்த அறிஞர்கள், கோயில் கலைகளிலே வல்லவர்களாக இருப்பவர்கள் இதிலே பங்கு கொண்டு அவர்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள்.
இது எல்லாம் குருவருளால் நிகழ்ந்ததன்றி மற்றில்லை. மீண்டும் ஒரு முறை இதையும் காரணமாக கொண்டு குருமகா சன்னிதானங்கள் எழுந்தருளி இருக்கும் திசை நோக்கி வணங்கி மகிழ்கிறோம். இன்றைய தினம் காணவிருக்கும் செய்தி சைவ சமயம், தர்மயாதீனம் இவற்றையெல்லாம் கடந்து தமிழக சமய வரலாற்றில், ஏனும் இன்னும் சொல்ல போனால் இந்திய சமய வரலாற்றிலே மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. இதுபோல் மற்றொரு நிகழ்ச்சி மற்றைய அகச்சமயங்களிலோ புறச்சமயங்களிலோ நடந்ததா என்று அறிய முடியவில்லை. ஆனால் தர்மயாதீனத்தில் மதுரையம்பதியிலே புரிந்தது போலே இன்று வரையிலும் சொக்கநாத பெருமான் இங்கேயும் பல்வேறு திருவிளையாடல்கள் புரிந்து வருகிறாரே, அதில் தலையானதாக கொள்ளக்கூடிய அளவில் ஒரு மிக முக்கியமான சரித்திர நிகழ்வு நிகழ்ந்தது. அதை பற்றித்தான் பார்க்கவிருக்கிறோம். அதை தொடர்ந்து மேலும் பல்வேறு அற்புதங்கள் தர்மயாதீனத்தின் ஆச்சாரிய சுவாமிகள் காலங்களிலே நடந்தவற்றை பற்றி சம்பிரான் சுவாமிகள் சொற்பொழிவாக ஆற்றுவார். முதலில் ஒரு 20-25 நிமிடங்கள் இந்த வரலாற்றை மாத்திரம் அடியேன் விரித்து சொல்லுகிறேன். அதை விஷ்ணு அவர்கள் ஓவியமாக வரைவார். விஷ்ணு அவர்கள் ஓவியமாக அதை தீட்ட துவங்கலாம். இந்திய சமய வரலாற்றில் வேதங்கள் தொடங்கி வைதீக சமயங்களாக வரக்கூடிய இந்த பல்வேறு கிளைகள் உண்டு. சித்தாந்த சைவம் என்பது சுத்தாத்வீத சைவம் என்றும் ஆகம வழியிலான இந்த சித்தாந்த சைவ மரபிற்கு பெயர். இதற்கு பொது நூல்களாக வேதங்களும் இதனுடைய சிறப்பியல்புகளை எடுத்துரைக்கும் விதமாக சிவபெருமானே திருவாய் மலர்ந்து அருளிய ஆகமங்களும் அடிப்படை பிரமாண நூல்களாகின்றன. அதிலிருந்து கிளைத்து சமயாச்சாரியர்கள், சந்தானாச்சாரியர்கள் என்று ஆச்சாரியர்கள், ஞானசம்பந்த பெருமான் அப்பர் தொடக்கமாக இருந்த சமய ஆச்சாரியர்கள் அருளி செய்த திருமுறைகள் 12. இந்த சமயத்திற்கே மெய்கண்டார் சந்தானம் என்று மெய்கண்ட தேவநாயனாரை முன்னிட்டு சொல்லும் அந்த மரபிலே வந்த சந்தான குரவர்கள் அவர்கள் அருளி செய்த ஞான நிதியாக இருக்கக்கூடிய 14 சாத்திர நூல்களும் இவைகளெல்லாம் தான் இந்த சமயத்தினுடைய அடிப்படையை நமக்கு தெளிவுபடுத்துவன. இந்த சமயம் சார்ந்து கேள்விகளோ அல்லது தெளிவோ பெற வேண்டும் என்றால் திருமுறைகளிலும் ஆகமங்களிலும் இந்த சாத்திர நூல்களிலிருந்து மாத்திரமே நாம் பெற முடியும். இவைகள்தான் அடிப்படை பிரமாண நூல்களாக இருக்கின்றன. இந்த நூல்களின் வழியில் சிவசிந்தனை செய்து சிவபெருமானை மனத்தால் வழிபட்டு வருபவர்களுக்கு குருவருள் கூடி அவர் குரு உபதேசமாக இந்த ஆகம கோட்பாடுகளையும் சித்தாந்த சைவ மரபையும் நாம் கற்றுணர்ந்து அனுஷ்டானங்களை கடைபிடித்து ஆகம வழியிலே ஆத்மார்த்த பூஜையாக சிவபூஜை செய்து சிவகலைகளை உள்வாங்கி ஆகம வழியிலே நிற்றல் இந்த சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை. இதிலே எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு என்பது சைவ சமயத்தினுடைய ஒரு சிறப்பியல்பு. இங்கே எல்லோரும் என்று சொல்லுவது வயது, ஆண்கள், பெண்கள், எந்த வருணத்திலே பிறந்தவர்கள், இது போன்ற வேறுபாடுகள் ஞானம் பெறக்கூடிய ஒரு அருஞ்செயலுக்கு தடையாக இராது என்று பார்க்கிறோம். அதனால்தான் சைவ ஆதீன மடங்களிலே இன்று வரையிலும் கூட 4 வருணத்தவர்களுக்கும் உபதேசம் செய்து வைப்பதற்கென்று ஞானாச்சாரியர்களாக அவர்கள் இருந்து தேடி வருபவருக்கு சிவஞானம் உபதேசம் செய்வித்து அந்த உயிரும் கடைத்தேற வழிவகுத்து தருகிறார்கள். அப்படி இருந்து வரும் இந்த சைவ ஆதீனங்களில் தொன்மை சிறப்பு நிறைந்த தருமபுரம் ஆதீனத்தில் ஒரு 17-18ஆம் நூற்றாண்டில் நடந்த மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்ச்சியைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த ஆதீனத்தை ஸ்தாபித்து கொடுத்த குருஞான சம்பந்தர் சுவாமிகளினுடைய அருள் வரலாற்றை முதல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம். அவருக்கு அடுத்து ஆச்சாரிய பீடத்திலே பக்குவம் கூடிய நிலையிலேயே எழுந்தருளி இருந்து அவருடைய குருநாதரான குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சமாதி கூடிய பிறகு அந்த சமாதி விமானத்தை தியானத்திலே நிறுத்தி அதை கண்டபடியே எழுந்தருளி இருந்து அதை தன் கண்களால் பார்த்தபடியே எழுந்தருளி இருந்து தானும் சமாதி கூடிய ஆனந்த பரவசருடைய சிறப்புகளை சென்ற நிகழ்ச்சியிலே பார்த்தோம். அது தொடங்கி இந்த ஆச்சாரிய மரபு தொடர்ந்து வந்தது. அதிலே குருஞான சம்பந்த சுவாமிகளினுடைய காலத்திலிருந்து சில ஆண்டுகள் கழித்து 7வது குருமகா சன்னிதானங்களாக ஸ்ரீ திருவம்பல தேசிகர் என்ற திருநாமத்தோட ஒரு ஞானாச்சாரியர் எழுந்தருளி ஆதீனத்தினுள்ளே அருட்செங்கோல் செலுத்தி வந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சித்தான் இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது. தர்ம ஆதீனம், அதை சுற்றி இருக்கக்கூடிய தஞ்சை பகுதி, இவைகள் எல்லாம் தஞ்சை, திருவாரூர் அந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்து மராட்டிய மன்னர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த காலம். ஒரு 17-18ஆம் நூற்றாண்டு சொல்லலாம். அந்த காலத்திலே அப்பொழுது ஆண்டு வந்த மராட்டிய மன்னர் அவர்கள் எல்லாம் வைதிக சமயத்தவர்கள், சிவபூஜை செய்பவர்கள், வைதிக கர்மாக்களிலே மனம் செலுத்துபவர்கள்.
அவர்கள் ஒரு மன்னராக இருந்தவர் காவேரியிலே நீராடுவதற்கும் கடலிலே நீராடுவதற்குமாக ஒரு தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டு வருகிறார். தஞ்சையிலிருந்து புறப்பட்டு அவர் சமுத்திர ஸ்நானத்திற்காக கடலில் நீராடுவதற்காக வேண்டி யாத்திரையாக புறப்பட்டு வருகிறார். மன்னர் இப்படி ஒரு வைதீக சடங்கு செய்கிறார் என்றால் அவருக்கு ஆச்சாரியராக இருப்பவர்கள், அவருக்கு உபதேசம் செய்பவர்கள் எல்லோரும் உடன் வருவது வழக்கம். அப்படி புறப்பட்டு வந்த மன்னன் அந்த யாத்திரையின் ஒரு நாள் இரவு இன்றைக்கு தர்மபுர ஆதீனம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகே மன்னம் பந்தல் என்ற ஊர் இன்றளவும் உண்டு. அந்த பகுதியிலே தங்கி இருந்தானா. மன்னருடைய படை அன்றைக்கு அங்கே தங்கி இருந்திருக்கிறது. அன்றைய இரவு பொழுது அங்கே கழித்து அவர்கள் மறுநாள் விடிந்த பிறகு யாத்திரையை தொடரலாம் என்று திட்டமிட்டு அங்கே தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது தர்ம ஆதீன வளாகத்தின் உள்ளே எழுந்தருளி இருக்கக்கூடிய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளினுடைய சமாதிலிங்க பிரதிஷ்டையான அந்த இடம் அவருடைய காலத்திலிருந்து ஒரு நூற்றாண்டு கழித்தும் அவருடைய சீடர்களாலே பூஜித்து வந்த அந்த மரபை அடியொத்தி ஆகம வழியிலான சிவாலயமாக எழுப்பப்பட்டு பரிவார மூர்த்தங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டு வழிபாடு ஆற்றி வரக்கூடிய ஒரு சன்னதியாகவே அமைந்து விடலாம். அதற்கு முற்பட்ட காலம் இது. அந்த ஆலயத்திலே சமாதிலிங்க பிரதிஷ்டையாக எழுந்தருள பண்ணப்பட்டிருப்பது குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளினுடைய இடம் அது. அந்த சிவாலயத்தில் அன்றைய இரவு அர்த்தஜாம பூஜை முடிந்து அந்த பூஜைக்கு அடிக்கப்படும் மணியினுடைய ஒலி கேட்டதாம். அருகிலே தங்கியிருந்த மன்னனுடைய செவிகளிலே இந்த மணி ஓசை கேட்டது. சிவாலய கோபுரத்தை பார்த்த மாத்திரத்திலும் பிரகாரத்தை பார்த்தோ அல்லது மதில் சுவரை பார்த்த மாத்திரத்திலேயே கைகூப்பி வணங்க வேண்டும் என்பது சிஷ்டாச்சாரம் என்று சொல்லுவார்கள், பெரியவர்கள் கடைபிடித்து வரும் வழி. அதனால்தான் எந்த தெய்வத்திற்குரிய ஆலயம் என்பதை காட்டும் விதமாக அந்த ஆலயத்தின் மதில் சுவரிலே அந்தந்த வாகனங்களை நிறுத்தி வைத்திருப்பார்கள். இடப வாகனம் இடம்பெற்றிருந்தால் அது சிவாலயம் என்று கருதி கைகூப்பி வணங்குதல் மரபு. அதுபோல ஆலய மணியோசை கேட்டால் அது வரும் திசையை நோக்கி வணங்குதல் ஒரு மரபு. சிவாலயத்திலே அர்த்தஜாம பூஜை நடைபெறும் அந்த பூஜை மணி ஒலையை கேட்டு அந்த மன்னன் எழுந்து நின்று வணங்கினானாம். அப்பொழுது அவனுக்கு உபதேசம் செய்விக்கும் இடத்தில் இருந்த ஸ்மிருதிகாரர்களான அந்தணர்கள் சிலர், இவர்கள் ஸ்மிருதிகள் என்று சொல்லக்கூடிய சூத்திரங்களை அவர்களுக்கான அடிப்படை ஆதார நூலாக கொள்பவர்கள், வருண தர்ம கோட்பாட்டிற்கு உட்பட்டதாக அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்களை அப்படியே எதிரொலிப்பது அவர்களுடைய உபதேசமாக இருக்கும். அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்மிருதிகாரர்கள், ஸ்மார்த்த பிராமணர்கள் மன்னனுக்கு அது ஒரு சமாதி கோவில் என்றும் அதிலும் அங்கே எழுந்தருள பண்ணப்பட்டிருப்பது ஒரு சூத்ர வர்ணத்தை சேர்ந்த 4வது வருணத்தை சேர்ந்த ஒருவருடைய சமாதி கோவில் என்றும் அதை வணங்குதல் தவறு என்றும் அதை செய்தது தவறு கூட இல்ல, அது வணங்குதல் பாவம் என்று சொல்லி அந்த பாவச் செயலுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற அந்த மன்னனை நிர்பந்திக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்ட அந்த மன்னனும் பயந்து போய் தான் இப்படி ஒரு பாவச் செயலை செய்ததற்காக வருந்தி அதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்யலாம் என்று கேட்ட பொழுது, ஒருவன் செய்த தவறை மற்றொருவர் செய்ய முடியாதபடிக்கு அந்த தவறை திருத்தி விட்டால் அதுவும் பிராயச்சித்தமாக அமையும் என்று கூறி, நீ செய்தது போலே வேறொருவர் இந்த 4வது வருணத்தவருடைய சமாதியை வணங்கிடாமல் அந்த சமாதி கோவிலை இடித்து தள்ளிவிட்டால் நீ செய்த அந்த பாவத்திலிருந்து மீளலாம் என்றும் அந்த பாவச் செயலுக்கு அதுவே பிராயச்சித்தமாக அமையும் என்றும் வழி கூறினார்கள். அந்த பிராயச்சித்தமே சமாதிலிங்க கோயில் என்றும் அது 4வது வருணத்தவரை சமாதிப்படுத்திய இடம் என்றும் அதை இடித்து தள்ளுதல் தான் பிராயச்சித்தம் என்றும் அவர்கள் சொல்ல கேட்டு மன்னனும் அதற்கு துணிந்தான். தன்னுடைய ஏவலாட்களை வைத்து குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை எழுந்தருள பண்ணப்பட்டிருந்த அந்த ஆலயத்தை இடிக்கும்படியாக ஆணை பிறப்பிக்கிறான். அப்பொழுது அந்த ஏவலாளர்களும் சென்று அந்த ஆலயத்தை இடிக்க துணிந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே எழுந்தருள் இருந்தவர் 7வது குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீ திருவம்பல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்பவர். அவருடைய செவிகளுக்கு இந்த விஷயம் சென்று சேர்ந்தது. திருக்கூட்ட தடியார்களாக இருக்கக்கூடிய தம்பிரான்மார்கள் இந்த கொடுஞ்செயலை பார்த்து மனம் பொறாது ஓடி சென்று தங்களுடைய ஆச்சாரியரிடத்தே இந்த விஷயத்தை விண்ணப்பமாக வைக்க, எல்லாம் சிவன் செயல் என்று எப்போதும் சிவசிந்தனையிலே இருக்கக்கூடிய இவர்கள், ஒருவேளை சிவபெருமான் பலகீனனானவன் என்று நாம் கருத்தில் கொண்டால் இப்படி இந்த ஆலயம் மோசப்பட்டு போனது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நடப்பவை எல்லாம் சிவன் செயல் என்று கருத்திலே கொண்டிருக்கும் பொழுது நாம் பிறரை எப்படி நொந்து கொள்ளுவது என்ற பொருள்பட குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இயற்றியருடைய சிவபோகசார ஞான நூலிலிருந்து ஒரு பாடலை மேற்கோளாக காட்டுகிறார். ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம். பெருமானுடைய 8 குணங்களிலே அவன் எல்லா சக்தியும் பொருந்தியவன் என்று ஒரு குணமே அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவனை அப்படித்தான் அணுகுகிறோம். அப்படி இருக்க
அவன் பலகீனமுடையவனாக இருந்தால், பலமற்றவனாக இருந்தால், இந்த ஆலயத்தில் வேறு யாரோ வந்து இப்படி ஒரு மோசச் செயலை செய்தார்கள் என்று கருத்தில் கொள்ளலாம். ஆனால் இடிக்கப்படுவது சிவாலயம், அவனேதான் தன்னை காத்துக் கொள்ளக்கூடியவன். ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதுவும் ஈசன் தானே. ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதுவும் தானானால் நோக்குவது என் யாம் பிறரை நொந்து என்று சொல்லுகிறார். இதிலே மன்னனையோ மற்றவர்களையோ நொந்து கொள்ள என்னவிருக்கிறது? சிவாலயத்திற்கு இப்படி ஒரு கொடுஞ்செயல் செய்யப்படுவதை பார்த்துக் கொண்டும் ஈசன் இப்படி இருந்தான் என்றால் அவன் பலகீனன் என்று பொருள்பட்டு விடும். அப்படி இல்லையே, அவனை எல்லாவித பலமும் பொருந்தியவன் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த செயல் ஆக்குவதும் ஆக்கி அழிப்பது எல்லாம் அவன் செயல் என்று கொண்டால் இதிலே நாம் பிறரை எப்படி நொந்து கொள்ள முடியும் என்று சிவபோகச்சார பாடலை மேற்கோளாக பாடி காட்டுகிறார். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, சிவபோகசாரம் முதல் குருமகா சன்னிதானங்களாக இருந்த குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இயற்றி அருளியது. வெவ்வேறு காலங்களிலே அவருடைய எண்ணத்தில் ஒலித்த ஞான உரைகளை வெண்பாக்களாக பாடி இப்படி நூலாக தொகுத்துள்ளார் என்பது அறிஞர்கள் கருத்து. சிவபோகசாரம் சைவ சித்தாந்த கோட்பாட்டுகளினுடைய சாரமாக கொள்ளலாம். அப்படி அவர் வழங்கிய அந்த அருள் நூலில் இந்த நிகழ்ச்சிக்கு, அதுவும் பல நூற்றாண்டுகள் கழித்து நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பொருத்தமாக ஒரு பாடல் இருந்தது மற்றும் ஒரு அதிசயம். பின்னாளில் நடக்கவிருப்பதை ஞானாச்சாரியர்களான இவர்கள் தங்கள் ஞானத்தால் உணர்ந்தே இப்படியெல்லாம் அருட்பாடல்களை வடித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று கொள்ள முடியும். அப்படி அவர் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பாடிய அந்த பாடலை ஆச்சாரிய சுவாமிகள் பாடி, நாம் பிறரை எங்கிருந்து இதிலே நொந்து கொள்ளுவது, ஈசன் பலகீனன் அல்லவே, அவனன்றோ ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் என்ற நிலையில் நிற்க, பெருமானிடத்தே இந்த விஷயம் இப்படி நடக்கலாமோ என்ற நிலையிலே அதே நூலில், ஞான நூலிலே இருக்கக்கூடிய 106வது பாடல் அடுத்த பாடலை விண்ணப்பமாக வைக்கிறார். தேசம் சிவாலயங்கள் சேர அலைய ஒரு மோசம் வந்தது ஐயோ. முதல்வனே பெருமானிடத்தே ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார். சிவாலயங்கள் நாசப்பட்டு போனால் அந்த தேசம் க்ஷீணமாகி போகும் என்பது ஆகமங்களினுடைய கருத்து. திருமூலர் இதை பல பாடல்களிலே வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆலயங்களிலே பூஜை நடைபெறாமல் போனால் அந்த நாட்டில் தர்மம் குறைந்து, அதர்ம செயல்கள் அதிகரித்து, மழை குன்றி, வளம் குறைந்து, பஞ்சம் தலையெடுத்தாடும், மன்னனும் அறச்செயல்களிலிருந்து வழிவி விடுவான். இதெல்லாம் ஆகமங்கள் ஆலயங்களிலே பூஜை நடைபெறாமல் போனால் அந்த நாடு சந்திக்கக்கூடிய துன்பங்களை பட்டியலிட்டு சொல்லும் விஷயங்கள். அப்படி தேசம் சிவாலயங்கள் சேர அலைய ஒரு மோசம் வந்தது ஐயோ. சிவாலயத்திற்கு ஒரு மோசம் வந்தால் அதன் தொடக்கமாக தேசமும் சுபீட்சமின்றி போகும். இதெல்லாம் ஆகும்படியாக ஒரு மோசம் நடக்கிறதே முதல்வனே என்று பெருமானிடத்தை விண்ணப்பமாக வைக்கிறார். தேசத்து மண்ணை வெறுப்பேனோ, வருவினையை ஊட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனோ உரை. இதிலே நான் யாரை நொந்து கொள்ளுவது? தேசத்திற்கு அதிபதியாக இருக்கும் மன்னனையா, அல்லது இந்த வினைகள் எல்லாம் நடக்க வருவினையை, இந்த வினைகளை நாம் கடந்துதான் வர வேண்டும் என்ற நிலையிலே நியமித்து வைத்திருக்கும் உன்னை வெறுப்பதோ என்று விண்ணப்பமாக வைக்க, அடியார் சொல் கேட்டு அடியார் படும் துன்பத்தை விண்ணப்பமாக வைத்தால் அதை கேட்டு பொறாத பரமன் அந்த இடத்திலே அனைவரும் காண ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறார். அந்த ஆலயத்தை இடிக்க முனைந்த அந்த ஏவலாளர்கள் மூர்ச்சித்து மயக்கமடைந்து கீழே விழுந்தார்கள் என்றும், இந்த கொடுஞ்செயலை அவர்களுக்கு ஆணையாக வழங்கிய மன்னன் பேச்சு இழந்து போய் கண் பார்வையும் இழந்து போய் தவித்தான் என்றும் அறிகிறோம். நடந்த அந்த கொடுஞ்செயலால் தான் பிறப்பித்த அந்த ஆணையால் இந்த தண்டனைகள் பெற்றதை உணர்ந்த மன்னன் வந்து ஆச்சாரியரிடத்தே திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவரிடத்தே மன்னிப்பு கேட்க, அவரும் வந்த மன்னனுக்கு அபயம் வழங்க வேண்டி மன்னிப்பு கேட்டு ஒரு சீடன் வந்து நின்றால் அவர்களுடைய குற்றத்தை உணர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தால் அந்த ஆச்சாரியர் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும். அதை ஏற்று அவரும் அவனை பெருமானிடத்தை விண்ணப்பமாக வைக்க சொல்லி, அதன் மூலமாக அவன் செய்த அந்த கொடுஞ்செயல் குருவருளால் நடந்தவைகள் எல்லாம் மாறும்படியாக செய்து, திருநீற்று பிரசாதத்தை மூர்ச்சையாகி விழுந்திருந்த அந்த ஏவலாளர்கள் மேலே தானும் தன்னுடைய திருநீற்று பிரசாதத்தை வழங்க மூர்ச்சையாகி விழுந்தவர்கள் மீண்டார்கள் என்றும், மன்னனும் ஒரு கண் பார்வையை பெற்றான் என்றும், உடனடியாக அந்த ஆலயத்தை மீண்டும் புதியதாக புனர்நிர்மாணம் செய்து கொடுக்க ஆணையிட்டதும், அந்த ஆலயத்தில் அர்த்தஜாம பூஜைக்கென்று பல்வேறு கட்டளைகளை ஏற்படுத்தியும் ஊர்களை தானமாக கொடுத்தும், அவன் கடலிலே குளித்து வரும் அந்த வைதிக செயலுக்காக சென்று அந்த தீர்த்த யாத்திரையை முடித்துக் கொண்டு மீண்டு வந்து மீண்டும் சன்னிதானங்களிடத்தை அருள் பெற்று இழந்த மற்றொரு கண் பார்வையும் பேச்சும் திறனும் பெற்றான் என்பது வரலாறு. இப்படி ஒரு அருஞ்செயல் நடந்தது. இது இன்று வரையிலும் நினைவில் இருத்தும்படியாகவும், 4வது வருணத்தவர்களுக்கு சந்நியாசாசிரமம் இல்லை என்றும் அவர்கள் ஆச்சாரியர்களாக இருந்து ஞான உபதேசம் செய்ய முடியாது என்றும் நிலவி வந்த ஒரு தவறான கருத்தை
ஆகமங்களின் மூலமாகவும் மற்றைய அருள் நூல்கள் மூலமாகவும் திருத்தி அமைக்கும்படியும் அதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்த்து எல்லோருக்கும் சந்நியாசத்தில் இடம் உண்டு என்பதை குறிக்கும் விதமாக அதற்கான பிரமாணங்களை எல்லாம் திரட்டி வருணாசிரம சந்திரிகை என்று மிக அற்புதமான ஒரு நூலை வடமொழியிலே யாத்துள்ளார்கள். அதில் வடமொழி பிரமாணங்கள் எல்லாம் காட்டப்பட்டு ஒரு நூலையும் இயற்றி அருளி இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு நூலாக அந்த நூலை நாம் பார்க்க வேண்டும். அதிலே பேசப்பட்டிருக்கும் விஷயம் இன்று வரையிலும் கூட நமக்கு ஓதி உணர்ந்து அதன்படி நடந்து கொள்வதற்கான விஷயமாகவே பார்க்கப்பட வேண்டும். அந்த ஞான நூல் தர்மயாதீனத்தினாலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய வடமொழி பிரமாணங்களை தமிழ்படுத்தி மக்களிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டியது இருமொழியிலும் புலமை பெற்ற சித்தாந்த ஆச்சாரியர்களுடைய கடமை. அதை விண்ணப்பமாக வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறிய அளவிலே பேசி முடித்துவிட்டு அடுத்து மேலும் இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களுடைய அருள் திருவிளையாடல்களாக அவர்களுடைய காலத்திலே நடந்த அற்புதங்களை நமக்கு எடுத்துச் சொல்ல ஸ்ரீமத் சொக்கலிங்க தம்பிரான் சுவாமிகளை எல்லோருடைய சார்பாகவும் அழைக்கிறேன். குருபாதம். திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சின்னு சொன்னா ரொம்ப சாதாரண வார்த்தை ஆயிடும். குருமகா சன்னிதானங்களுடைய நியமனத்தினாலே அவருடைய அருள் வடிவமா நீங்க இருந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நேரலையில கலந்து கொண்டதுக்கு என்றும் கடப்பாடுடையவர்கள் நாங்க ரெண்டு பேருமே. மடத்தினுடைய ஆசீர்வாதமாக இதை பார்க்கிறோம், சன்னிதானத்தினுடைய ஆசீர்வாதமாக இதை பார்க்கிறோம். அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு நன்றி. சிவசிவ. ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளினாலும் அருள்மேவு கமலை ஞானப்பிரகாச குரு அருள் பெறும் தருமை வாழ்வாம் இன்னல் குருஞான சம்பந்த பெருமானுடைய திருவருளாலும் அருட்செங்கோல் செலுத்தி வருகின்ற ஸ்ரீ குருமாச ஞானத்தினுடைய பொன்னார் திருவடிகளை மனம் நீங்களால் வணங்கி நம்மளுடைய குருமரபிற்கு என்று உள்ள ஒரு தனி பெருமை சைவ சமயத்திலே உள்ளது. ஆலயங்கள், நீர்நிலைகள் நம்மளுடைய தாய்மான சுவாமிகள் சொல்லும் போது கூட சிறப்பாக சொல்லுவார்கள். நம்ம ஆலயங்களை, நீர்நிலைகளை இவைகளெல்லாம் வணங்குவதினால்தான் நமக்கு ஒரு வார்த்தை சொல்ல நல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே என்பார் தாய்மான். ஏனென்றால் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்பது திருமூலருடைய திருவாக்கு. குருமணிகளுடைய நாமத்தை சொல்லுவது, அவர்களுடைய திருவுருவை சிந்திப்பது, அவர்களிடமிருந்து உபதேசத்தை பெறுவது என்பது நாம் செய்த புண்ணியங்களினாலே கிடைப்பது. இதைத்தான் நம்முடைய மணிவாசக பெருமானும் சொல்லுகின்றார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று சொல்லுகிறார். உபதேசமாக பெற்றதை சொல்லுகிறார், சிவாய நம என பெற்றேன் என்று. இப்பொழுது நம்மளுடைய 7வது குருமணிகளாக எழுந்தருள் இருந்த திருவம்பல தேசிகருடைய அருள் வரலாற்றினை இப்பொழுது நம்முடைய மதுசூதனன் அவர்கள் சிறப்புற எடுத்து சொன்னார்கள். அதற்கு பிறகு இங்கே நம்மளுடைய தர்மயாதீனத்தினுடைய குருமணிகளாக இருந்தவர்கள் எண்ணற்ற அற்புதங்களை சிந்திப்பதற்கு கூட ஒரு எல்லை, சிந்தித்தல் கூட ஒரு எல்லை இருக்கும். ஆனால் அதற்கும் மேம்பட்ட நிலையிலே இருந்து அவர்கள் செய்த அற்புதங்கள் மிக அளப்பிடறியதாக இருக்கின்றன. 7வது குருமணிகளாக இருந்த திருவம்பல தேசிகர் அவர்களுக்கு பிறகு ஞானபீடம் ஏற்றவர்கள் நம்மளுடைய 8வது குருமணிகளாக இருந்தவர்கள் அழகிய திருச்சிற்றம்பல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். இவர்கள் தர்மயாதீனத்திலிருந்து தென்னாட்டு தலையாத்திரைகளாக பல்வேறு தலங்களை தரிசனம் செய்து கற்புல மாநகரிலே எழுந்தருளி இருக்கின்ற போது சிவசிதம்பரம் பிள்ளை என்பவர் குருமணிகளை வணங்கி, பொதுவாக குருமணிகள் ஒவ்வொரு தலங்களுக்கு எழுந்தருளுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் அவர்களுக்கு
கொலு என்று சொல்லக்கூடிய குரு பூசை செய்வது, மாகேஸ்வர பூசை செய்வது, அவர்களை பட்டின பிரவேசம் என்று அவர்களுக்குரிய சின்னங்களோடு வரவேற்பது என்பனவற்றையெல்லாம் செய்வார்கள். அந்த வகையிலே அவர்கள் சிறப்பாக ஒரு விழாவாக எடுத்து செய்கின்றார். எப்படி நம்மளுடைய பெரிய புராணத்தில் எல்லாம் ஆளுடைய பிள்ளையார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்ற போது எல்லாரும் வரவேற்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் வரவேற்கிறார்கள். எல்லா இடத்திலும் நன்மை என்று ஒன்று இருந்தால் தீமை என்ற ஒன்றும் அப்படி சிலர் நம்ம குருமணிகளுக்கு செய்கின்ற அந்த சிறப்புகளை எல்லாம் மனம் பொறாது இவர்களுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்று எண்ணி மலடியாக, அதாவது குழந்தை பேர் இல்லை என்ற நிலை உள்ள ஒரு பெண்ணை குருமணிகளிடத்தை அனுப்பி எனக்கு குழந்தை பேறு வேண்டும் என்று அவர்கள் கேட்க சொல்லுகிறார்கள். அந்த பெண் வந்த வரலாற்றினை தன்னுடைய ஞானத்தினாலே உணர்ந்த நம்மளுடைய அழகிய திருச்சிற்றம்பல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அந்த பெண்ணுக்கு பரிகள சேடம் என்று சொல்லக்கூடிய குருமணிகள் அந்த மாகேஸ்வர பூஜையிலே இருக்கக்கூடிய அந்த திருவமுதினை கொடுக்கிறார். இந்த பரிகள சேடத்தினுடைய சிறப்பு இது ஞானத்தையும் கொடுக்க வல்லது. இதனை எப்படி உணரலாம் என்று சொன்னால், நம்மளுடைய குமரகுருபரர் தாம் தன்னுடைய குருமணிகள் மீது ஏற்றிய பண்டார மும்மணி கோவையிலே சொல்லுகின்ற போது, எனக்கு வரவேண்டிய பிறப்பு எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், இனி ஒரு பிறப்பு உண்டு என்று சொன்னால், அது இந்த தர்மயாதீனத்திலே இருக்கக்கூடிய தம்பிரான்கள் உண்டுவிட்டு மிச்சம் எறிந்த அந்த பரிகள சேடத்தை உண்ணக்கூடிய ஒரு நிமிலியாக, நாயாக பிறக்க வேண்டும் என்று. ஏனால் அவர் சொல்லும் பொழுதே சொல்லுகின்றார், எனக்கு இந்திரன் வாழ்வு வேண்டாம், பிரம்ம வாழ்வு வேண்டாம், விஷ்ணு வாழ்வு வேண்டாம், இந்த தம்பிரான்கள் குருமணிகளை தாண்டி இங்க இருக்கக்கூடிய அடியவர்கள் உண்டு வீசக்கூடிய அந்த பரிகள சேடத்தை உண்ணுகின்ற வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி அது ஞானத்தை கொடுக்கக்கூடியது, வீடு பேற்றை கொடுக்கக்கூடியது, இந்திர வாழ்விற்கும் பிரம்ம வாழ்விற்கும் விஷ்ணு வாழ்விற்கும் மேற்பட்ட ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது. அத்தகைய சிறப்பு மிக்க அந்த பரிகள சேடத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்து பின்னர் குருமணிகள் தர்மைக்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த சமயத்திலே அந்த பெண் மலடி என்று அவர்கள் அழைத்து வந்த அந்த பெண்ணுக்கு கரு உண்டாகி ஒரு அழகிய ஆண் குழந்தை ஈன்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை அவர்கள் தர்மயாதீனத்திற்கு கொண்டு அந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்திருக்கின்ற திருநாமமே அழகிய திருச்சிற்றம்பல பரிகள சேடம் என்பதுதான் திருநாமமாகவே வைத்து அவர்களுடைய குருமூர்த்திகளுடைய பாதங்களிலே வணங்கி வீற்றருளினார்கள். பல இடங்களிலே நம்மளுடைய பரிகள சேடத்தை கொடுத்து நம்மளுடைய குருமணிகள் குழந்தை பேறு கொடுப்பதற்கு நம்மளுடைய தம்புரான்களாக முதலாக தம்புரான்களாக வருபவர்கள் குருமணிகளுடைய மாகேஸ்வர பூசையிலே இன்றளவும் பரிகள சேடத்தை பெறுவது என்பது ஒரு நியமமான ஒரு செயலாக இருந்து வருகிறது. அதற்கு பிறகு 8வது குருமகா சன்னியானத்திற்கு பிறகு மீண்டும் ஞானபீடம் ஏற்றவர்கள் நம்மளுடைய 9வது சன்னியானமாக இருந்த ஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமி. இவர்கள் பல தலங்களையும் வழிபாடு செய்துவிட்டு நம்மளுடைய தர்மயாதீனத்திற்கு சொந்தமான குளிருக்கு வேலூர் தலத்தினை சென்று வழிபாடு செய்ய சென்றபோது அங்கே வீற்றிருந்து அருளுகின்ற செல்வமுத்துக்குமார சுவாமி ஆகிய முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு சென்றிருந்த போது அங்கே இறைவனுக்கு முன்பாக திரை அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த துணியினாலே நம்ம பார்க்க ஸ்கிரீன் சொல்லுவாங்க, திரை அமைக்கப்பட்டு இருக்கிறது. குருமூர்த்திகள் அங்கே நின்று முத்துக்குமார சுவாமி ஆகிய அந்த பெருமானை, முருகப்பெருமானை மனதினாலே சிந்தித்து வணங்குகின்ற போது பெருமானுடைய திருவருளினாலே அந்த திரை அங்கு யாரும் இல்லாத சமயமாக இருந்தபோது அங்கே அந்த திரை தானாகவே விலகி பெருமான் காட்சி கொடுத்து அருளிய அந்த கருணை திறம், பெருமானுக்கு அருளிய அந்த சிறப்பு மிக்க அருளாற்றலை தவமும் கொண்டவர்கள் நம்முடைய 9வது குருமூர்த்திகள். அந்த குருமூர்த்திகளிடத்தே பலர் வைணவ திருமாலே பரம்பொருள் என்று சொல்லி வாதிட்டு தர்க்கம் செய்ய முற்பட்ட போது குருமூர்த்திகளுடைய திருப்பார்வையினாலே அவர்கள் ஊமையாக மாறி மீண்டும் நம்மளுடைய குருமூர்த்திகளை வணங்கி அவர்களுக்கு திருநீர் அளித்து அவர்களுடைய சைவ சமயத்தின் உண்மைகளை எல்லாம் அவர்களுக்கு அருளி செய்தவர்கள். அவர்கள் சித்தாந்த நிச்சயம் என்ற நூலினை இயற்றினார்கள். அது மட்டுமல்ல, இந்த காலத்திலே நாம் பார்க்கிறோம், பாம்புகள் எலியோடு சண்டை போடுவது, பூனைகள் கிளியினுடன் சண்டை போடுவது, இப்படி ஒவ்வொரு உயிர்கள் மீது சண்டையிடுவதையெல்லாம் இவற்றை நம்மளுடைய குருமணிகள் அந்த காலத்திலே கண்டு இப்படி ஒவ்வொன்றும் தங்களுடைய மற்ற உயிர்களோடு சண்டையிட்டு துன்புறுவதை கண்டு வருத்தமுற்ற குருமணிகள் அவர்களுடைய அஞ்ஞானத்தை நீக்கி
அவை யாவற்றிற்கும் மெஞ்ஞானத்தை அருள வேண்டும் என்று அருள்கண் நோக்க அவை யாவும் பகைமை நீங்கி நம்மளுடைய தர்மயாதீன திருமணத்தில் கூட அது ஒரு ஓவியமாக வைத்திருக்கிறார். குருமூர்த்திகளுக்கு முன்பு நீர்நிலையிலே பூனைகளும் கிளியும் குயிலும் செம்போந்தும் பாம்புகள் எலியிடும் சண்டையிடாமல் ஒன்றோடொன்று இணக்கமாக எல்லாம் சேர்ந்து அடைக்கலம் புகுந்து குருமணிகளுடைய திருவடி அடைக்கலம் புகுந்து வாழ்ந்தன என்பது குருமணிகளுடைய சிறப்புமிக்க ஒன்றாக இதுபடுகிறது. இவருடைய காலத்திலே படிக்காசு புலவர் என்ற சிறப்புமிக்க ஒரு புலவர் நம்மளுடைய குளிர்குவலூர் தலங்களிலே இருந்து திருத்துண்டு ஆற்றியவர்கள் அங்கே இருந்தார்கள். இவருக்கு பிறகு நம்முடைய தர்மயாதீன திருமணத்தை அலங்காரம் செய்தவர்கள் ஸ்ரீ சிவஞான தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமி. இவர்களுடைய காலம் மிகவும் சிறப்புடைய ஒரு காலமாக சொல்லப்படுகிறது. ஏனால் இவர்கள் இயற்றியிருக்கின்ற ஞான நூல்களும் இவர்கள் செய்திருக்கின்ற அற்புதங்களும் ஒரு நாள் போதாது என்கின்ற அளவிற்கு அவர்களுடைய அற்புதங்கள் சிறப்பு இருக்கின்றன. அவர்கள் முத்துக்குமார சுவாமியின் மீது திருவருப்பா பாடியிருக்கிறார்கள். காசிக்கு சென்று அங்கே வழிபடும் காலத்திலே துண்டிராஜ கணபதி திருவருப்பா, விஸ்வநாத திருவருப்பா, கேதாரநாத திருவருப்பா, விருத்தகாலேஸ்வரர் திருவருப்பா, அன்னபூரணி திருவருப்பா மற்றும் நம்மளுடைய சீர்காழி சட்டைநாத சுவாமியின் மீது பாடல்கள் என்று பல்வேறு ஞான நூல்களை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். திருவாரூரிலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சித்தீச்சரம் தட்சிணாமூர்த்தியின் இடத்திலே இருந்து தட்சிணாமூர்த்தி திருவருப்பா என்ற அருமையான ஒரு குருதோத்திர நூலையும் அவர் அருளி இருக்கிறார். ஞானமூர்த்திகள் அருள் பீடத்திலே இருக்கின்ற காலத்திலே நமக்கெல்லாம் இந்த அட்டமா சித்திகள் தான் சாதாரணமாக எல்லோரும் பெருமையாக நினைப்பார். அட்டமா சித்திகள் ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்துமே தவிர அது பூரணத்துவம் இல்லை என்பதை உணராத ஒரு அட்டமா சித்தி பெற்ற சித்தர் ஒருவர் நம்மளுடைய தர்மயாதீனத்திலே குருமணிகள் இரவு வேளையிலே உலாவுதல் என்று சில சமயம் செல்வார்கள். அப்படி இருக்கின்ற காலத்திலே ஒரு சித்தர் அட்டமா சித்தி அடைந்த சித்தர் ஆகாய மார்க்கமாக ஊர்ந்து வருகின்ற போது தர்மயாதீன திருமணத்தினுடைய அந்த எல்லைக்கு வந்தவுடனே அவர்களுடைய அந்த ஆகாய மார்க்கமான செயல் தடைபட்டு நிற்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று அறியாது கீழே நோக்குகின்ற போது அதே நேரத்தில் நம்மளுடைய 10வது குருமா சன்னியானம் ஆகிய குருமணிகள் இந்த நிலாமுற்றத்தின் வழியாக ஒரு நிழல் விடுவதை கண்டு அந்த நிழலினை தன் சுட்டு விரலினாலே இங்கே வா என்று அழைக்கிறார்கள். அந்த அட்டமா சித்தி பெற்ற அந்த சித்தரானவர் ஆகாயமாக வரக்கூடிய அவர்கள் கட்டிய ஒரு கயிறு கட்டி இழுத்தவரை போல நேரே வந்து குருமணிகளுடைய திருவடிகளே வந்து விடுகிறார்கள். அவர்கள் வந்து இறங்கிய இடம் இன்றளவும் நம்மளுடைய தர்மயாதீன திருமணத்திலே சித்தர்கட்டு என்கின்ற இடமாக இருக்கிறது. இந்த 10வது சன்னியானத்தினுடைய குருமணிகள் காலத்தில் தான் நம்மளுடைய பூசை மடம், சித்தர்கட்டு முதலிய இடங்கள் எல்லாம் புதுமையாக கட்டப்பட்டன. நம்மளுடைய சொக்கநாதர் பூசை மடங்கள் எல்லாம் இவர்களுடைய காலத்தில் தான் சிறப்பாக கட்டப்பட்டன. அப்படி அந்த சித்தரானவர் இது ஒரு நம்மளுடைய சிவபெருமான் வந்து நந்தியம்பெருமானுக்கு ஒரு இடத்துல உபதேசம் செய்யும் போது கூட சொல்கின்றார். அவர்கள் அட்டமா சித்தியினை உபதேசித்து என்னை விரும்புபவன் இதை விரும்ப மாட்டான் என்று சுவாமி சொன்னதாக கூட நம்முடைய காஞ்சி புராணத்தில் ஒரு இடத்திலே வரும். அட்டமா சித்திகளை எல்லாம் உபதேசித்து விட்டு என்னை விரும்புபவன் இதை விரும்ப மாட்டான் என்று சொன்னபோது சுவாமி நந்தியம்பெருமான் வந்து சுவாமியினுடைய திருவருளே சிந்தை கொண்டிருந்தார். அதுபோல இங்கே வந்து நாம் காண வேண்டியது அட்டமா யோகத்தை விட சிவயோகம் பயின்றிருந்த நம்மளுடைய குருமா சன்னியானத்தினுடைய தவ வலிமை இங்கே சிறப்புற காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட நம்மளுடைய குருமணிகளுடைய பதத்திலே வந்து விழுந்து அவர்களுடைய அந்த சிவஞானத்தினுடைய பெருமையை உணர்ந்து தனக்கு ஒரு சிவஞானத்தை அளிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே விண்ணப்பம் செய்து அவரும் இங்கே திருக்கூட்ட அடியவர்களாக இருந்து பணி செய்கின்ற காலத்திலே அவர்கள் ஏற்கனவே இந்த அட்டமா சித்திகளை பெறுவதற்காக கொஞ்சம் காயகல்பம் அது போன்ற உணவுகளை உண்டவர். இப்பொழுது திருமடத்தினுடைய உணவுகளை உண்டதினாலே உடலிலே சில பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அதனை தன்னுடைய குருமணிகளிடத்து விண்ணப்பம் செய்ய குருமணிகள் திருநீரு கொடுத்து அந்த நோய்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு அருளி செய்த அருளிப்பாடு இங்கே சிந்திக்கத்தக்கது. பல இடங்களிலே நம்மளுடைய குருமணிகள் திருநீற்றின் பெருமையை, அது ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக இருக்கின்ற காரணமோ என்னவோ, எல்லா இடங்களிலும் திருநீற்றினுடைய பெருமையை தர்மயாதீன திருமணத்தினுடைய குருமணிகள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை
நாம் போற்றி பரவ வேண்டும். அதற்கு பிறகு சேதிமா நகரத்தில் இருந்த ஒரு வேளாளர் ஒருவர் தன்னுடைய மாமியார் மற்றும் மருமகளோடு வந்து குருமணிகளை பணிந்து தனக்கு தீட்சை அளிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அந்த மருமக பெண்ணுக்கு, இளம் வயது பெண்ணுக்கு தீட்சை அளிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். குருமணிகள் நாளை காலை சொக்கநாதர் பூசையிலே வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவர்களும் அந்த நியமங்களின்படி சொக்கநாதர் பூசையின் பொழுது ஆச்சாரமாக வந்து அவற்றை பெற வேண்டும் என்று வந்தபொழுது குருமணிகள் தீட்சை அளித்து, குரு தீட்சையினாலே ஞானத்தினால் வளர்ச்சி அடைந்த அந்த பெண் வயதிலும் வளர்ச்சி அடைந்து வெளியே வருகின்றார். உள்ளே சென்றவர் இளமையாக சென்றவர் ஞானத்தினால் மட்டுமல்ல வயதிலும் வளர்ச்சி அடைந்து வெளியே வந்து பின்னர் இங்கே இடையராது இங்கிருந்தே தொண்டு செய்ய வேண்டும் என்று குருமணிகளுக்கு திருமணத்தில் இருந்து தொண்டாற்றியவர்கள். இதற்கு பிறகு பல்வேறு அற்புதங்களை செய்த நம்மளுடைய 10வது குருமகா சன்னிதானம் அவர்கள் ஒரு மகன் தந்தை காற்றுகின்ற உதவி எப்படி என்று சொன்னால், தன்னுடைய தந்தையை வீட்டு உலகத்திற்கு, அதாவது வீடு பேர் அடைய வைக்க வேண்டும் என்று முயலுவது. அப்படி தன்னுடைய தந்தையை வீடு பேர் அடைய முயல வேண்டும் என்று சொல்லி பல இடங்களிலும் முயற்சி செய்து அது தர்மயாதீன குருமணிகளை அடைந்தால் நடக்கும் என்று நம்பி இங்கே வந்து குருமணிகளிடத்தில் விண்ணப்பம் செய்யலாம் என்று வந்தபோது, குருமணிகள் தற்பொழுது நாம் சிந்தித்த வரலாற்றை சிந்தித்த ஞானபுரீஸ்வரர் ஆலயமாக தற்போது இருக்கக்கூடிய முதல் சன்னிதானத்தினுடைய ஆலயத்தை சென்று வணங்கி வா என்று சொல்லுகின்றார்கள். அவர்களும் சென்று அந்த பெருமானை, நம்மளுடைய முதல் குருமணிகளாக இருந்த அந்த பெருமானுடைய ஆலயத்தை சென்று வணங்கிவிட்டு வந்தபோது, உன்னுடைய தந்தையார் வீடு பேர் அடைந்து விட்டார் என்று அவர் சொல்லாமலேயே அவருடைய தந்தைக்கு அந்த வீடு பேற்றை அருளிய அந்த பெருமை, அந்த ஞானம் நம்மளுடைய குருமணிகளுடைய தரத்தினின் சிறப்பாக இருந்தது. மேலும் பல்வேறு ஞான யாத்திரைகளை செய்து கொண்டிருந்த நம்மளுடைய குருமணிகள் திருச்செந்தூருக்கு செல்லுகின்ற பொழுது நம்மளுடைய செந்திலாண்டவர்களுடைய சன்னதிக்கு வழிபாடு ஆற்ற வேண்டும் என்று அங்கே செல்லுகின்ற போது பெரும்பாலும் நம்மளுடைய குருமணிகளுக்கெல்லாம் சின்னங்கள் உண்டு. எப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு நம்மளுடைய பெருமான் வணங்கினாரோ அதுபோல சிவிகை சின்னங்கள் எல்லாம் நம்மளுடைய குருமார்களுக்கு உண்டு. நம்மளுடைய குருமா சன்னிதானங்கள் எழுந்தருள்கின்ற பொழுது முன்னாலே இந்த தீவர்த்தி என்று முன்னே எடுத்து செல்வார்கள். அப்படி நம்மளுடைய 10வது குருமணிகளாக இருந்த சிவஞான தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் சீரலைவாய் தலத்திற்கு எழுந்தருளுகின்ற பொழுது அங்கே எல்லோரும் சேர்ந்து குருமணிகளை பல்லக்கிலே ஏற்றி இந்த தீவர்ச்சிகள் எல்லாம் பிடித்து வருகின்ற பொழுது அங்கே போச்சிமார் என்பவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இது மரபு இல்லை, இது இப்படி செய்வது வழக்கம் இல்லை என்று சொல்லி அவர்கள் குருமணிகளுடைய பெருமையை அறியாது அவர்கள் இதை செய்ய மாட்டோம் என்று அவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். அப்பொழுது பெருமானை சிந்தித்தபடியே இருக்கின்ற குருமணிகள் அந்த சிவிகையிலேயே இருக்கின்றார்கள். நம்மளுடைய செந்திலாண்டவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலய அர்ச்சகர் வடிவிலே வந்து அந்த போச்சுமார்களிடத்தே ஞானாசிரியர்களாக இருப்பவர்களுக்கு இவைகள் உண்டு என்பதனை பலவாறும் விளக்கி சொல்லி அவர்களுக்கு அதை புரிய வைக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அதனை உணராது தர்க்கவாதம் செய்யும் பொழுது பெருமான் சற்று சினம் கொள்ள அவர்களுடைய வாய் ஊமையாகிறது. பெருமான் அந்த அர்ச்சக கோலத்திலிருந்து கறந்து தன்னுடைய அந்த நிலைக்கே சென்று விடுகின்றார். இதனை அதற்கு பிறகு உணர்ந்து எல்லோரும் குருமணிகளுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி இதற்கு மாற்று அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்ற போது அவர்கள் தாங்களே வந்து அந்த போச்சுமார்களே வந்து தீவர்ச்சி எடுத்து குருமணிகளை ஆலயத்திற்குள்ளே அழைத்து செல்கின்ற அந்த மரபு அவர்களை செய்தார்கள். அதற்கு பிறகு குருமணிகள் அவர்களுக்கு திருநீர் கொடுத்து மீண்டும் அவர்களுக்கு பேச்சு வரக்கூடிய அந்த நிலையினை அருளி செய்தார்கள் என்பது குருமணிகளுடைய பல்வேறு சிறப்புகளிலே உண்டு. மேலும் குருமணிகள் மலைநாட்டிலே யாத்திரை செய்து வருகின்ற போது அங்கே துங்கன் என்கின்ற அரசனுடைய மகளுக்கு பிரம்மராட்சதம் என்பது பீடிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி பீடிக்கப்பட்டிருந்ததை அவன் மணி மந்திர ஔஷதங்கள் என்ற பல வகையினாலும் முயற்சி செய்தும் எந்த வகையிலும் அது தீராத போது நம்மளுடைய குருமணிகளுடைய பெருமையை அறிந்து அவர்களுடைய பாதத்திலே சென்று வணங்கி அவர்களுக்குரிய மரியாதைகளை எல்லாம் குரு பூசை மாகேஸ்வர பூஜைகள் எல்லாம் செய்து தன்னுடைய பெண்ணை அழைத்து வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். குருமணிகளும் அந்த அரசன் சொக்கலங்க பெருமானுடைய அந்த சிறப்பு பூசணைகள் இவற்றெல்லாம் செய்த அந்த கருணை திறத்திய அந்த வழிபாட்டினை உணர்ந்து அவர்கள் மீது கருணை கொண்டு
அந்த துங்கன் மகளை பற்றியிருந்த பிரம்மராட்சசம் நீங்குவதற்கு அருளி செய்கின்றார்கள். பிரம்மராட்சசம் நீங்குவதற்கு அருளி செய்கின்றார்கள். அப்படி அந்த பெண் நற்கதி அடைந்த பின்பு இந்த மீண்டும் நம்மளுடைய குருமணிகள் தர்மயாதீனத்துக்கு எழுந்தருளி இருக்கின்ற காலத்திலே இந்த பிரம்மராட்சசம் நம்மளுடைய குருமணிகளுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நல்லார்களை நலிவுறச் செய்கின்ற பிரம்மராட்சசம் என்று சொல்வார். நல்லவர்களை போய் பிடிச்சுக்கிட்டு அது கொஞ்சம் துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாவத்தை செய்யக்கூடிய செயலை நான் செய்கிறேன், அதனாலே இந்த குருமணிகள் ஆகிய தாங்கள் எனக்கு நீங்கள் நல்ல கதியை அருள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது நம்மளுடைய குருமகா ஞானம் அவர்கள் தாங்கள் நித்தம் செய்யக்கூடிய அனுஷ்டானங்களிலே ஒரு கால அனுஷ்டானத்தினுடைய பலனை அவர்களுக்கு அளித்து அதன் மூலமாக அவர்கள் அந்த உருவிலிருந்து கறந்து தேவ உருவு பெற்று செல்கிறார்கள். இன்றளவும் தர்மயாதீனத்தின் குருமகா சன்னியானமாக எழுந்தருளி இருப்பவர்கள் இதற்காகவே ஒரு கால அனுஷ்டானத்தை கூடுதலாக செய்கின்ற வழக்கத்தினை இன்றளவும் அதனை தொடர்ந்து வருகின்றார்கள். இது நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய நித்திய அனுஷ்டான பூஜை செய்ய வேண்டியனுடைய பெருமையினையும் இந்த இடத்திலே நமக்கு உணர்த்துகின்றது. நியமங்களாக செய்பவர்களுக்கு அதனுடைய பலன் எப்படிப்பட்டது என்பதை நம்மளுடைய குருமணிகள் நமக்கு புரிய வைக்கின்றார்கள். இவ்வண்ணம் பலவாறாக அருள் ஞான பீடமேற்று அருளி செய்த நம்மளுடைய 10வது குருமகா சன்னியானம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு 11வது சன்னியானமாக பீடமேற்றவர்கள் நம்மளுடைய சச்சியானந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். இவர்களுடைய காலத்திலே அரசன் ஒருவன் இரவு நேரத்திலே மாறு வேடத்திலே நம்மளுடைய தர்மயாதீன திருமணத்தின் அருகில் இந்த மாதிரி பசிக்கிறது, உணவு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது குருமணிகளே நள்ளிரவு நேரத்தில் குருமணிகளே எழுந்து சென்று பாத்திரத்தை உணவினை எடுத்து கொடுக்கிறார்கள். வந்திருப்பது அரசன் என்பதை அவர்கள் ஞானத்தினாலே உணர்ந்து அவர்கள் பாத்திரத்தை கொடுத்து விட்டு உண்ண வேண்டும் என்று சொன்னபோது, இந்த பாத்திரத்தினை யாரிடத்து ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னபோது, உன்னுடைய அரண்மனையில் இதற்கு இடமில்லையோ என்று கேட்கிறார்கள். அவன் உள்ளத்தினாலே தன்னை குருமணிகள் உணர்ந்து கொண்டார்கள் என்பதை உணர்ந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாது மறுநாள் அரசவையில் சென்று குருமணிகளுடைய பெருமையினை சொல்லி நடந்த வரலாற்றினை எல்லாம் சொல்லி குருமணிகளை அதற்கு பிறகு பணிந்து போற்றி மகிழ்ந்தான் என்பது நம்மளுடைய குருமணிகளுடைய சிறப்பு. அதற்கு பிறகு நம்மளுடைய அவர்கள் கோடி குழகர் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பாடல் புற்ற தலம் ஒன்று இருக்கிறது நம்மளுடைய திருமறை காட்டுக்கு அருகே. அங்கே சென்று நீராட சென்ற போது அங்கே இருக்கின்ற சில நாத்திகவாதிகள் எல்லாம் கடவுள் இல்லை என்று, ஆனால் அவர்கள் காட்சி கண்டால் மட்டுமே நம்புவோம் என்று சொல்லுபவர்கள், அந்த காட்சி பிரமாணத்தினாலே கடவுள் இல்லை என்று சொல்லி வாதிட்ட தன்மையெல்லாம் அவர்களுடைய வாதத்தினாலேயே கடவுள் இருக்கின்றார் என்கின்ற கொள்கையினை அவர்களுக்கு விளங்க வைத்து அவர்களையும் திருத்தி அடியார்களாக ஏற்றுக்கொண்ட பெருமை உடையவர்கள். ஆனால் அவர்கள் பெருமான் நம்மளுடைய குருமணிகளிடத்து அந்த நாத்திகவாதம் புரிந்தவர்கள் முழுமையாக திருந்தாமல் தாங்கள் திருந்து விட்டதாக பொய் சொல்லி குருமணிகளிடத்து மாகேஸ்வர பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற காலத்திலே அவர்கள் நம்ம குருமணிகள் இரவு அருந்தக்கூடிய அந்த பாலிலே நஞ்சினை கலந்து கொடுக்கிறார்கள். நஞ்சினை கலந்து குருமணிகளிடத்து கொடுக்கின்ற பொழுது குருமணிகள் வழக்கம் போல அந்த பாலிலே திருநீர் இட்டு, அந்த குருமணிகள் நம்மளுடைய குருமணிகள் பாலிலே திருநீர் இட்டு அவற்றை பருகி நம்மளுடைய திருமுறைகள் சொல்வது போல நஞ்சும் அமுதமாம் நாதன் அடியார்க்கு என்று அந்த நஞ்சுண்ட பாலையும் உண்டு அவர்கள் அடுத்த நாள் காலையிலே எவ்வித மாற்றமும் இன்றி எப்படி நம்மளுடைய அப்பர் பெருமான் நமக்கு காட்டுகின்றாரோ அப்படிப்பட்ட ஒரு ஞான சொரூப நிலையிலே இருந்து அவர்களுடைய தவறுகளை எல்லாம் அவர்கள் உணரும் வண்ணமாக நமக்கு ஞான தவமுடையவர்களாக இருந்து அருளி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு ஞானபீடத்தை ஏற்ற நம்மளுடைய 12வது குருமகா சன்னியானமாக இருப்பவர்கள் ஸ்ரீ முத்துக்குமார தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். முன்னமே சொன்னது போல பரிகள சேட என்கின்ற சிறப்பினை இவர்களும் நமக்கு காட்டுகின்றார்கள். இவர்கள் பல தலங்களிலே வழிபட்டு திரு காணப்பேர் மற்றும் உள்ளிட்ட தலங்களை எல்லாம் வணங்கி அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அடியார ஒருவர் தனக்கு குழந்தை பேர் இல்லை என்று சொல்லி குருமணிகளிடத்தை கேட்கிறார்கள். அது இரவு பொழுது. ஏனென்றால் மாகேஸ்வர பூஜை மதியானம் நடைபெறும்.
இது இரவு பொழுதிலே வந்தபோது கூட அங்கே மடப்பள்ளியிலே சிதறி இருக்கின்ற அந்த எஞ்சி இருக்கின்ற உணவினை கொண்டு வர சொல்லி குருமணிகள் திருக்கரத்தினாலே கொடுக்க அவர்களும் அதை பிரசாதமாக ஏற்று உண்டு விடுகிறார்கள். அந்த அருளினாலே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு முத்துக்குமார தேசிக பரிகலசேடம் என்றே அவர்கள் திருநாமம் சூட்டி நம்மளுடைய குருமணிகளுடைய திருவடிகளை வந்து பணிந்து போற்றுகின்றார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை செய்த குருமணிகளுடைய வரலாற்றிலே 14வது சன்னிதானமாக எழுந்தருளி இருந்தவர்கள் ஸ்ரீ கந்தப்ப தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமி. இவர்கள் தென்னாட்டு யாத்திரை என்று சொல்லக்கூடிய நம்ம திருநெல்வேலி இந்த பகுதிகள் எல்லாம் எழுந்தருளி இருக்கின்ற காலத்தில் ஆங்கிலேயர்கள் எல்லாவற்றிற்கும் வரி செலுத்த வேண்டும் என்று கட்டாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இப்பொழுது உள்ள சூழல் போல மழை பெய்யாமல் பல இடங்கள் ஏரி குளங்கள் எல்லாம் நீர்நிலைகளிலே நீர் இல்லாமல் இருந்து மிகவும் துன்புற்ற காலத்தினாலே மக்களிடத்து அவன் வரியை கேட்கின்ற பொழுது இப்படி ஒரு சூழல் இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன பொழுது குருமணிகள் அங்கு எழுந்தருளி இருக்கின்ற காலம் அவர்களுக்கு நம்மளுடைய குருமணிகளை வந்து அவர்கள் எப்போதும் இந்த அவர்களுடைய முறைப்படி உங்களுடைய பிஷப் என்று சொல்வார்களே அப்படி உங்களுடைய ஃபாதர், அது போல நீங்கள் உங்களுடைய சமயத்தை சார்ந்தவரிடத்து நீங்கள் சென்று விண்ணப்பம் செய்யுங்கள் என்று ஏளனமாக சொல்லுகின்றார். அவர்கள் எல்லோரும் இந்த குருமணிகளுடைய திருவடிகளை விழுந்து வணங்கி இப்படி ஒரு சூழல் இருக்கிறது என்று சொல்ல நம்மளுடைய 14வது சன்னிதானம் ஆகிய ஸ்ரீ கந்தப்ப தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பெருமானுடைய திருவருளை சிந்தித்து சைவ சமயம் எனில் அச்சமய தெய்வம் பிறைசூடும் தெய்வமெனில் ஐவரை வென்று ஆனந்த வெள்ளத்து அழுந்துவதே முத்தியெனில் வானங்கால் பெய்க மழை என்று ஒரு ஆணையிட மழை பொழிந்து எல்லா இடங்களிலும் நீர்நிலைகள் எல்லாம் நிறைந்து மக்கள் எல்லாரும் இன்புற அந்த ஆங்கிலேய ஆட்சியில் இருந்த அவர் கூட வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து குருமணிகளுடைய திருவடிகளை விழுந்து வணங்கி தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். அதுபோலவே அவர் குருமணிகளாக இருந்தவர்கள் காசி கங்கையிலே நீராட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். நம்மளுடைய 14வது சன்னிதானமாக இருந்தவர்கள். ஆனால் அங்கே சென்று நீராட தகுந்த சூழல் இல்லாத காரணத்தினாலே எங்களை திருக்கூட்ட அடியோர்களாக இருக்கிற தம்புரான்களிடத்து இதனை தெரிவிக்கின்ற பொழுது அப்பொழுது விருதாச்சல தம்புரான் என்று சொல்லக்கூடிய தம்புரானாக இருந்த தம்புரான் சுவாமிகள் இங்கிருந்து காசிக்கு சென்று அங்கே திருவனந்தபுரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய மன்னனிடத்து அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு அவன் தொண்டு செய்கின்ற சிறப்புகளை அவர்கள் இங்கே பாடுகின்றார்கள். தன்னுடைய பாட்டிலே வைத்து பாடுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அம்மையானவர் நம்மளுடைய விருதாச்சல தம்புரான் என்று சொல்லக்கூடிய தம்புரான் சுவாமிகளுடைய அவர்களுடைய தோளின் மீது நடனம் செய்து அந்த காட்சியினை அங்க இருக்கக்கூடிய அரசனுக்கு மட்டும் காட்டுகின்றார். அந்த அரசன் இப்படி இந்த சிறப்பு எதனால் நடக்கிறது என்பதை அறியாது நம்மளுடைய தம்புரான் சுவாமிகளுடைய கழுத்தினை வந்து இறுக்கமாக கட்டிப்பிடிக்க என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது தான் தன்னுடைய குருமணி இது போல அம்மை வந்து உங்களுடைய திருத்தோளிலே நடனம் செய்த காட்சியை கண்டேன் என்று சொல்ல நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று அரசன் கேட்கின்ற பொழுது எங்களுடைய குருமணிகள் கங்கையில் நீராட வேண்டும் என்று சொன்னார்கள், அதற்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடம் வந்தேன் என்று சொல்ல அரசன் தன்னுடைய படைகள் மூலமாக யானைகள் ஒட்டகம் முதலிய பலவற்றையும் கொண்டு கங்கையிலிருந்து நீரினை கொணர்ந்து வந்து இன்றைக்கு தருமபுரம் நம்மளுடைய பூசை மடத்தில் இருக்கக்கூடிய தொட்டிக்கட்டு என்ற இடத்தில் நீரினை நிரப்பி நம்மளுடைய குருமணிகள் அங்கே கங்கையில் நீராடுகின்ற அந்த அனுபவத்தினை இங்கே பெற்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பினை செய்த நம்மளுடைய விருதாச்சல தம்புரானாக இருந்தவர்கள் 14வது சன்னிதானத்திற்கு பிறகு 15வது சன்னிதானமாக ஞானபீடம் ஏற்றவர்கள். அவர்கள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமி. இவர்களுடைய காலத்திலே கோள் நிலை திரிந்து மழை பெய்யாது குவித்தது. அவர்கள் சாரங்கி என்கின்ற இசைக்கருவியிலே வல்லவர்களாக இருந்தவர்கள். அவர்கள் நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவையாறு பதிகமாகிய புலனைந்தும் பொறிகளங்கி என்கின்ற பதிகத்தினை நம்மளுடைய சாரங்கி வாத்தியத்தினாலே வாசித்து அதன் மூலமாக மழை தொழுவித்து உயிர்கள் எல்லாம் வாடாமல் இருக்க வேண்டும் என்று இறைவனுடைய திருவுருளை நமக்காக வேண்டி அருள் செய்து பெற்றவர்கள். இப்படி பல்வேறு சிறப்பு மிக்க நம்மளுடைய குருமார்களுடைய அருள் ஞான நெறியிலே தற்பொழுது ஞானபீடம் ஏற்றிருக்கக்கூடியவர்களும் நம்மளுடைய 15வது சன்னிதானத்தினுடைய திருநாமம் 4வது சன்னிதானம் 15வது சன்னிதானத்தினுடைய திருநாமங்களை கொண்ட
ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சமயத்துண்டும் சமுதாயத்துண்டும் இரண்டையும், மக்களுக்கு உள்ள இடர்பாடுகளையும் சமயத்துக்கு உள்ள இடர்பாடுகளையும் எல்லா காலத்திலும் நீக்கி கொண்டு வருகின்ற பெருமை மிக்கது நம்மளுடைய தர்மயாதீன திருமடம். 24வது குருமணிகள் காலத்தில் இங்கே மகப்பேறு மருத்துவமனைகளும் பல்வேறு பொதுமக்களுக்கு தேவையான கல்வி நிலையங்கள் முதலாக பலவற்றையும், தேவார பாடசாலை, ஆகம பாடசாலை என்று பலவற்றையும் இங்கே உருவாக்கினார்கள். 25வது குருமணிகள் காலத்திலே திருக்குறளுக்கு உரை விளக்கம், திருமுறைகளிலே 9 திருமுறைகள் வரைக்கும் அவற்றிற்கு உரை விளக்கங்களை எல்லாம் கண்டார்கள். 26வது குருமணிகள் 12 திருமுறைகளுக்கு உரை விளக்கம் மற்றும் பல்வேறு நூல்களை அச்சிட்டு பொதுமக்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று கொடுத்தார்கள். அந்த வகையிலே நம்மளுடைய ஞானபீடத்திலே தற்போது இருந்து அருட்செங்கோல் செலுத்தி வருகின்ற நம்மளுடைய குருமகாச ஞானமாக இருக்கக்கூடிய 27வது நட்சத்திர குருமணிகள் அவர்களுடைய அந்த ஞானத்தினுடைய பெருமையை நம்மளுடைய 26வது குருமணிகள் சொல்லுகின்ற போதெல்லாம் ஒரு நாளிலேயே தான் துறவரம் ஏற்ற அன்றே சொக்கநாத வெண்பாவையும் சிவபோச்சாரத்தையும் முழுமையாக கற்றவர்கள். ஏனென்றால் அது அந்த குரு பக்தியும் தவமும், அந்த தவமும் தவமுடையவர்க்கே என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஞான நிலையிலே இருந்து அவர்கள் அருளாட்சி செய்பவர்கள். பீடத்திலே ஞானபீடம் ஏற்ற காலம் முதல் எல்லா தேவஸ்தானங்களிலும் திருப்பணிகளை துவங்கி அவை சிறப்புடன் நடக்க வேண்டும் என்று செய்வதும், இந்த அதிலும் முத்தாய்ப்பாக தற்பொழுது புள்ளிருக்கு வேலூர் திருத்தல கும்பாபிஷேகம் காலத்திலே எப்படி பரமாச்சாரியார்களுடைய புராணத்தை நம்ம படிக்கின்ற போது அதிலே ஒரு இடரான சூழ்நிலையிலே அவர்களுடைய தவத்தினுடைய பெருமை எப்படி வெளிப்படுகின்றதோ அப்படிப்பட்ட அந்த பெருமை அவர்கள் இந்த புள்ளிருக்கு வேலூர் திருத்தலத்தினுடைய கும்பாபிஷேக காலத்திலும் இந்த கொரோனா சமயங்களிலே மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொண்டு. ஏன்னா ஒவ்வொரு இயற்கை பேரிடர் காலத்திலும் அவர்கள் எல்லா இடங்களிலுமே தொண்டு செய்து கொண்டு மக்களுக்கு தன்னுடைய அருளினாலே தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா நாளும் இன்பம் தடைக்கு இருக்கலாம் என்ற வகையிலே நம்மளுடைய சமய நூல்கள் மற்றும் ஆலயங்களை பற்றிய நூல்களை எல்லாம் எல்லோரும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போது நேரடியான நிகழ்ச்சிகளை நிகழ்த்த இயலாத காலத்திலும் எல்லோரும் எல்லா சமயத்திலும் எல்லா நூல்களையும் கற்க வேண்டும் என்கின்ற ஒரு திருவருள் கருணை நோக்கத்தினாலே நித்தம் நேரலை நிகழ்ச்சிகளாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நமக்கு தொகுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். குருநாதனுடைய பெருமை எப்படிப்பட்டது என்பதை திருவிளையாடல் புராணம் நமக்கு சொல்லுகின்றது. ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும், தேசிகனுக்கு இழைத்த குற்றம் தேசிகனே எண்ணி தீர்க்கும் என்று திருவிளையாடல் புராணம் சொல்லுகின்றது. குருமணிகளுடைய பெருமை, அவர்களுடைய சிறப்பு. ஏனால் எப்படிப்பட்ட குருமணிகள் இருக்க வேண்டும் என்பது கூட நமக்கு நம்மளுடைய சிவபோச்சாரத்திலே சொல்கின்றார். ஈசன் சோதி திறமறியா ஆசானும் என்று நம்முடைய சிவபோச்சாரம் சொல்லுகிறார். ஏனென்றால் பெருமானுடைய திறத்தை அறிந்தவர்கள் தான் நமக்கு சிறந்த ஒரு குருமார்களாக, நமக்கு நெறிகாட்டுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அருள் திறத்தினை நாம் பெறுவதற்கே சிறந்த தவம் செய்ய வேண்டும். அவர்களுடைய காலத்திலே எங்களுக்கும் குருமணிகளுடைய இந்த அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்வதற்கு அடியனுக்கும் வாய்ப்பு கொடுத்த குருமகாசன்யாரங்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் நெய் மொழிகளால் வணங்கி குருமணிகளுடைய அருளாசியோடும் குருமணிகளுடைய திருவருளை எல்லோரும் பெறுவதற்கு இந்த நிகழ்ச்சியினை சிறப்புற ஏற்கனவே இருந்த நம்மளுடைய முதல் சன்னியானத்தினுடைய வரலாறு, தர்மயாதீன பூசையினுடைய சிறப்புகளை எல்லாம் இங்கே தொகுத்து சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய சென்னை சைவ சித்தாந்த நிலையத்தினுடைய ஆசிரியர் திரு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களுக்கும், ஓவியர், சிறப்புமிக்க ஓவியர் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களுக்கு. ஏன்னா நம்மளுடைய குருமணிகளை வரைகின்ற பொழுது அதற்கு ஈடு இனி சொல்லக்கூடாது. விஷ்ணுராம் அவர்களுக்கும் தர்மயாதீன திருமணத்தின் சார்பாக நன்றிகளை சொல்லிக்கொண்டு, பதிவாழ்க வேதநல் ஆகமம் வாழ்க, கண்மணி உன் பதிவாழ்க, சைவம் திருநீரும் கண்டியும் வாழ்க, நின் அருட்குருவாகும் திருக்கூட்டம் வாழ்க, நற்கோணிரைகள் திருவாழ் திருஞான சம்பந்த தேசிகனே என்று குருமணிகளுடைய திருவடிகளை போற்றுவாங்க என்பதை திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மிக்க மகிழ்ச்சி சாமி. அவங்க சொன்னபடியே வைத்தீஸ்வரன் கோவிலுடைய கும்பாபிஷேக விழா நடந்தது இந்த தர்மயாதீன குருமணிகளுடைய அருள் வரலாற்றிலே நிகழ்ந்த அற்புதங்கள்ல மிக சமீப காலத்திலே நாமும் கண்டுகளிக்கும்படியாக நிகழ்ந்த அற்புதம் தான் சொல்லணும்.
அது நெருங்க நெருங்க அதிலே எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டது, எத்தனை விதவிதமான சிரமங்கள் ஏற்பட்டது. அரசினுடைய உபகாரம் இருந்தாலும் நமக்கு அரசே அந்த நேரத்தில் இப்படி ஒரு சில கட்டுப்பாடுகளை மட்டும் விதித்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளலாம் சொன்ன பிறகும் கூட வழக்காடு மன்றம் வரையிலும் சிலர் சென்றதும், அதுவும் நாம எதிர்பார்த்ததை விட இன்னும் சிறப்பான முறையிலே நீதிமன்றமும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து 50 பேர் வைத்து நடத்தலாம் என்று முதலில் அரசு சொல்லி இருக்க 350 பேருக்கு நீதிமன்றம் கொடுத்த அந்த அனுமதி எல்லாம் நாம் வாழும் காலத்திலேயும் கண்டு அனுபவிக்கக்கூடிய அதிசயங்களாகவே இருந்தது. எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வைத்தார் போல அந்த நீதிமன்றத்திலே அந்த வழக்கு வந்த அன்னைக்கு 26வது குருமகா சன்னிதானங்களுடைய திருவதார ஜன்ம நட்சத்திரம், அவருடைய அவதார தலமான சிறுகாட்டூருக்கு குருமகா சன்னிதானங்கள் தரிசனத்திற்காக எழுந்தருளி இருந்து அங்க எழுந்தருளி இருந்த நேரத்திலே இந்த தீர்ப்பும் சேர்ந்தது. அதெல்லாம் நாம் வாழும் காலத்திலேயும் காண முடிந்த தவ வலிமையால் ஏற்பட்ட அதிசயங்கள். அந்த குருமணிகளுடைய திருவடிகளை சிந்தித்து அவருடைய அருளாசியோடு விஷ்ணுராம் அவர்கள் வரைந்த அந்த ஓவியம், இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சி, இந்திய சமய வரலாற்றிலேயே பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதனுடைய படிவத்தை ஒரு ஓவியமாக தீட்டி கொடுத்திருக்கிறார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அருளாசி உரை வழங்கிய தம்பிரான் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளை மீண்டும் ஒரு முறை நினைத்துக் கொண்டு முடிக்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜய ஆரூரா தியாகேசா. திருச்சிற்றம்பலம்.